ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பாக்கெட் பாப்கார்ன் சேனல். நாம இன்னைக்கு சில்வர் லைனிங்ஸ் பிளே புக்குங்கிற படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு கிளினிக்க காட்டுறாங்க. அங்கதான் படத்தோட ஹீரோவான பேட் பைபோலர் டிசார்டருக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். பேட்டுக்கு இருக்கிற பிரச்சனையை தெரிஞ்சுக்கிற அவரோட மனைவி அவனை விட்டு பிரிஞ்சு போயிடுவா. அவனையும் இந்த மனநல காப்பகத்துல சேர்த்து விட்டுட்டு அவன் இந்த இடத்தை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக ரெஸ்ட்ரைனிங் ஆர்டரையும் கோர்ட்ல இருந்து வாங்கி வச்சிருப்பான். என்னதான் பேட்டோட வைஃப் அவனை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் தான் வைஃப் மேல வச்சிருந்த காதல் கொஞ்சம் கூட அவனுக்கு குறைஞ்சிருக்காது. கிளினிக்ல இருக்கிற பேட்டோட ஆசை என்னவா இருக்கும்னா சீக்கிரமா தன்னோட நோயில இருந்து குணமாகி தன்னோட மனைவியை சந்திச்சு அவ கூட சேர்ந்து வாழணும் ஆசைப்படுறான். அவனோட ஆசையை வெளிப்படுத்துற விதமா கிளினிக்ல இருந்து டெய்லியும் லெட்டர் எழுதி சென்ட் பண்றான். பெரும்பாலும் லெட்டர்ல என்ன எழுதியிருப்பானா, நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட நோயில இருந்து குணமாகி புதிய மனுஷனா மாறிட்டேன், என்ன நீ ஏத்துக்கோ, நம்ம சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இருப்பான். ஹாஸ்பிட்டல்ல பேட்டுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும். 8 மாசத்துக்கு அப்புறம் கிளினிக்கு போற பேட்டோட அம்மா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், எங்க கூட அனுப்பி வைங்கன்னு ஸ்டாஃப் கிட்ட சொல்றாங்க. ஆனா ஆபீஸ்ல இருக்கிறவங்க இன்னும் பேட்டுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு, அவனுக்கு இன்னமும் மெண்டல் டிசார்டர் முழுமையா குணமாகலன்னு அவனை கிளினிக்ல இருந்து வெளியே அனுப்ப மறுக்கிறாங்க. உடனே பேட்டோட அம்மா அவனை கிளினிக்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக கோர்ட்ல இருந்து வந்த ஆர்டரை ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட காமிக்கிறாங்க. அந்த ஆர்டரை படிச்சு பாக்குற ஆபீஸ் ஸ்டாஃபும் பேட்டை வெளியில அனுப்ப ஒத்துக்கிறாங்க. வீட்டுக்கு போறப்போ பேட் சும்மா இல்லாம கிளினிக்ல அவனுக்கு கிடைச்ச ஃப்ரெண்டான டேனியையும் கூட கூட்டிட்டு போறான். டேனிக்கும் சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கும். அதை மறைக்கிற பேட் அவனோட அம்மா கிட்ட இன்ட்ரோ பண்ணி அவனையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு சொல்றான். அவனோட அம்மாவும் பையன் உண்மையதான் பேசுறான்னு நினைச்சுக்கிட்டு பேட் ஆசைப்பட்ட மாதிரியே டேனியையும் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. 3 பேரும் கார்ல போயிட்டு இருக்கப்போ கிளினிக்ல இருந்து கால் வரும். அப்பதான் பேட்டோட அம்மாவுக்கு தெரிய வருது டேனியலுக்கு ட்ரீட்மெண்ட் இன்னும் முடியலன்னு பேட் போய் சொல்லி நம்மளை ஏமாத்திட்டான்னு புரிஞ்சுக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா டேனிய கிளினிக்ல விட காரை திருப்ப ட்ரை பண்றாங்க. தன்னோட அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கிற பேட் திரும்பவும் கிளினிக்கு போகாம இருக்கிறதுக்காக கொஞ்சமும் யோசிக்காம ஸ்டேரிங்க ஆளுக்கு ஒரு பக்கமா திருப்ப 3 பேரும் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிக்கிறாங்க. பேட் பண்றத பார்த்து கோவப்படுற அவனோட அம்மா தம்பியும் வைஃப் வாங்கி வச்சிருந்த ரெஸ்ட்ரைனிங் ஆர்டரை கேன்சல் பண்றதுக்காக கோர்ட் வீடுன்னு அலைஞ்சு நான் இந்த வயசுல ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன், நீ என்னடானா கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன ரொம்பவே கொடுமைப்படுத்துற, இப்படியே பண்ணனேன்னா திரும்பவும் உன கிளினிக்ல தான் கொண்டு போய் விடுற மாதிரி இருக்கும், இனியும் முட்டாள்தனமா எதையும் செய்யாதேன்னு சொல்லி பேட்டை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பாக்குற டேனி எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேணாம்னு சொல்றான். அதுக்கப்புறமா 2 பேரும் வீட்டுக்கு கார்ல போய்கிட்டு இருக்காங்க. வழியில ஒரு லைப்ரரிய பாக்குற பேட் உடனே அவனோட அம்மா கிட்ட காரை நிறுத்த சொல்லி லைப்ரரிக்கு போய் அவனோட ஒய்ஃபுக்கு பிடிச்ச ஒரு புக்கை வாங்குறான். வீட்டுல பேட்டை பாக்குற அவனோட அப்பா கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும் இனி டேனி நம்ம கூட தான் தங்க போறான்னு சொன்னதும் அவனோட அப்பா முகம் மாறுது. அவனுக்கு தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, டாக்டர் அவனை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்களான்னு சந்தேகத்துல கேட்கறவர்கிட்ட பேட்டோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்ல நான் அப்ரூவல் வாங்கிட்டேன், இனி எந்த பிரச்சனையும் இல்ல, பேட் இனி நம்ம கூட தான் தங்க போறான்னு சொல்றாங்க. அப்பதான் பேட் டேபிள்ல இருக்கிற ப்ளூ பிரிண்ட பாத்துட்டு என்ன இதுன்னு கேக்குறான். அதுக்கு அவனோட அப்பா எனக்கு ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு ஆசை இருக்கு, அதை எப்படி வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாரு. அதுக்கு பேட் நீங்க இல்லீகலா சம்பாதிக்கிற அமௌண்ட்டை வச்சு ரெஸ்டாரண்ட உருவாக்க முடியுமான்னு அவனோட அப்பாவை பார்த்து நக்கலா சிரிக்கிறான். ஏற்கனவே பேட் வந்தது அவனோட அப்பாவுக்கு பிடிக்காம போக அவனோட கேள்வியும் அவரை கோவப்படுத்த 2 பேருக்குள்ளயும் வாக்குவாதம் ஏற்படுது. அவன் வீட்டுக்கு வரதையும் விரும்ப மாட்டாரு, ஏன்னா ஏற்கனவே பேட் பண்ண பிரச்சனையாலதான் அவரோட வேலை போயிருக்கும். அதுக்கப்புறமா ஃபுட்பால் மேட்ச்ல இல்லீகலா புக் மேக்கிங் பண்ணி அதன் மூலமா சம்பாரிச்சுட்டு இருப்பாரு. அவனோட அப்பாவோ என் கதையை விடு, நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போற, லைஃபை எப்படி ஓட்டலான்னு இருக்கன்னு கேட்க அதுக்கு பேட் நான் என்னோட ஒய்ஃப் நிக்கி கூட சேரத்துக்காக திரும்பவும் முயற்சி பண்ண போறதா சொல்றான். அதுக்கு அவனோட அப்பா இனியும் முகத்தை பார்க்க கூடாதுன்னு இங்க இருந்து வீட்டை வித்துட்டு அவ எங்கேயோ போயிட்டான்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட் பேட் அவன் வாங்கிட்டு வந்த புக்கை படிச்சு பாக்குறான். அதோட எண்டிங் டிராஜடியில முடிய ரைட்டர் மேல கோவப்படுற பேட் தூங்குற அவங்க அப்பா அம்மாவை எழுப்பி தொந்தரவும் பண்றான். அது எப்படி ஒரு ஸ்டோரியில ஹாப்பி எண்டிங் இல்லாம டிராஜடியில கொண்டு போய் முடிக்கலாம்னு ரைட்டர் மேல இருக்கிற கோவத்தை எல்லாம் அவனோட அப்பா அம்மா மேல காட்டிக்கிட்டு இருக்கான். அவன் நடந்துக்கிற விதத்தை பாக்குறப்போ எதுக்காக அவனோட அம்மா கிளினிக்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு நமக்கு எரிச்சலாதான் இருக்கும். நெக்ஸ்ட் டே அவனோட தெரப்பி செஷனுக்காக கிளினிக்கு போறான். அங்க ரிசப்ஷன்ல நோட்ல சைன் பண்ணிட்டு இருக்கும் போதே அவனோட மைண்டுக்குள்ள ஒரு மியூசிக் பிளே ஆகி அவன் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால நிலை தடுமாற பேட் கிளினிக் கூட பார்க்காம ரொம்பவே பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறான். அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எறியறான். அவனோட பைத்தியக்காரத்தனத்தை பாக்குற டாக்டர் படேல் பேட் அமைதியா இருக்க சொல்லிட்டு அவனுக்கு கவுன்சிலிங் செஷனை ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப பேட் டாக்டர் கிட்ட தன்னோட வைஃப் நிக்கி வேற ஒருத்தவங்க கூட அஃபேர்ல இருந்ததாவும் ஒரு நாள் வேலையை முடிச்சிட்டு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறப்போ வைஃபுக்கு இருந்த அஃபேர் தெரிஞ்சுக்கிட்டதா சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல அவனோட வைஃப் வேற ஒருத்தவங்க கூட இருக்கப்போ எங்களோட வெட்டிங் சாங் பிளே ஆகிட்டு இருந்ததாவும் அது அவனுக்கு மேலும் எரிச்சலாக்க அவ கூட இருந்தவனை உயிர் போற அளவுக்கு அடிச்சு போட்டுட்டு சொல்றான். ஆனா என்னோட வைஃப் நிக்கி என்னோட மென்டல் டிசார்டர்னாலதான் தப்பா நடந்துகிட்டேன்னு பொய்க்காரனை காட்டி என்ன மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு டாக்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். அது மட்டும் இல்லாம டாக்டர் கிட்ட இனியும் நான் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண போறது இல்ல, நீங்க கொடுக்கிற மெடிசனை எடுக்க போறது இல்லைன்னு சொல்றான். அதே மாதிரி வைஃப் என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் நான் என்னோட வைஃபை விரும்புறேன்னு சொல்றான். அதனால வைஃப் கூட
சேர்ந்து வாழணும் ஆசைப்படுறேன்னு சொல்றான். பேட்டோட மனக்குமுறலை கேட்கிற டாக்டர் பட்டேல், நீ ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா எப்படியும் ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழ முடியும்? நீ மெடிசன் எடுத்துக்கிட்டாதான் உன்னோட நோயோட தீவிரம் குறையும், இல்லைன்னா மீண்டும் கிளினிக்ல அட்மிட் பண்ற நிலைமை வந்துரும். அதனால மெடிசனை கண்டினியூ பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்றாரு. வீட்ல பேட்டோட அப்பா ஃபுட்பால் மேட்ச பார்த்துட்டு இருக்காரு. அதுல ஒரு டீம் மேல பெட் கட்டி இருப்பாரு. அவங்க ரொம்ப நேரமா கோல் போடாமலே இருப்பாங்க. எங்க நம்ம பெட்ல தோத்து போயிடுவோம்னு பயந்து போக அவனோட அப்பா என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. அவருக்கு மூட நம்பிக்கையில கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். தன்னோட பையன் தான் கூட உட்கார்ந்து மேட்ச பார்த்தானா நாம பெட் கட்டின டீம் ஜெயிச்சிடும்னு நம்புறாரு. அதனால பேட் கிட்ட போய் தான் கூட உட்கார்ந்து கேம பார்க்க சொல்றாரு. ஆனா பேட் அவனோட அப்பா மாதிரி இல்லாம மூட நம்பிக்கையில கொஞ்சம் கூட ஆர்வம் இருக்காது. இருந்தாலும் தன்னோட அப்பாவோட கட்டாயத்தினால உட்கார்ந்து மேட்ச பாக்குறான். பேட்டோட அப்பா எதிர்பார்த்த மாதிரி அவர் பெட் கட்டின டீம் கோலும் அடிக்கிறாங்க, பெட்லயும் ஜெயிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. பேட்டோ அவனோட ஒய்ஃப் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ஒர்க் பண்ண பிளேஸ்ல போய் விசாரிக்கிறான். ஆனா அவங்க யாருமே பேட்டோட ஒய்ஃப் எங்க இருக்காங்கங்கிற விஷயத்த சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் பேட் தன்னோட ஒய்ஃபை தேடுறதை கைவிட மாட்டான். சொல்ல போனா பேட்டோட பேரண்ட்ஸ் கூட அவங்கிட்ட உன்னோட ஒய்ஃப் திரும்ப வரமாட்டா, அவ கூட சேர்ந்து வாழலாங்கிற எண்ணத்தை கைவிட்டு அவளை உன்னோட வாழ்க்கையில இருந்து தூக்கி எரிஞ்சிடுன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் எனக்கு அவதான் வேணும்னு ரொம்ப பிடிவாதமா இருப்பான். இந்த நிலைமையில தான் ஒரு நாள் பேட் ஜாக்கிங் போயிட்டு இருப்பான். வழியில அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ரோனிய பாக்குறான். ரோனி பேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதே சந்தோஷத்துல அவங்க வீட்டுல நடக்கிற டின்னர் பார்ட்டிக்கு பேட்டை இன்வைட் பண்றான். அவனுக்கு அந்த பார்ட்டிக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ரோனியோட வைஃப் வெரோனிகா பேட்டோட வைஃப் கூட டச்ல இருப்பா. நாம அந்த பார்ட்டியில கலந்துக்கிறது மூலம் தன்னோட வைஃப் பத்தின தகவல் ஏதாச்சும் கிடைக்குங்கிற நம்பிக்கையில பார்ட்டிக்கு வர ஒத்துக்கிறான். அவனை பாக்குற டாக்டர் படேல் மெடிசன் எல்லாம் சரியா எடுத்துக்கிறியான்னு கேக்குறாரு. அதுக்கு அவனும் என்னோட வைஃப் நிக்கி தான் என்னோட நோய்க்கான மெடிசன், அவ கூட சேர்ந்தாதான் என்னோட நோய் சரியாகும், அவளும் அதை தான் விரும்புவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என் கூட அவ சேர்ந்து வாழ முடியுங்கிற நம்பிக்கையை அவளுக்கு நான் தருவேன்னு சொல்றான். அடுத்ததா ரோனியோட வீட்டுக்கு டின்னருக்கு போறவன் பார்ட்டிக்கு ஷூட் ஆகிற ட்ரெஸ்ல போகாம அவனுக்கு பிடிச்ச ஃபுட்பால் பிளேயரோட ஜெர்சிய போட்டுக்கிட்டு போறான். பேட்டை பார்த்ததும் சந்தோஷப்படுற ரோனி தன்னோட ஒர்க்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். டின்னருக்கு நான் உன்னை மட்டும் இன்வைட் பண்ணல, என் ஒய்ஃபோட சிஸ்டரும் வருவா, அதனால நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு பேட்டு கிட்ட சொல்றான். அதை கேட்டு சர்ப்ரைஸ் ஆகிற பேட், என்னது டிஃப்னி அவளோட ஹஸ்பண்ட் கூட வரப்போறாளான்னு கேக்குறான். அதுக்கு ரோனி அவளோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, இந்த விஷயத்தை டிஃப்னி வரப்போ பேசிடாதேன்னு சொல்றான். கரெக்டா டிஃப்னியும் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறா. அப்படி என்ட்ரி ஆகிறப்போ யார் இறந்துட்டாங்கன்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழையறா. அவளை பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே கொஞ்சமும் தயங்காம நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்கன்னு பேட் சொல்றான். சொல்றதையும் சொல்லிட்டு நான் உன்கிட்ட ஃபிளட் பண்றதுக்காக சொல்லல, என் வைஃப் உன்னை விட அழகா இருப்பா, ஆனா அவகிட்ட இது வரைக்கும் நான் இதை சொன்னதே இல்ல, அதனால அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு உன்கிட்ட சொல்லி ரிகர்சல் பாத்துக்கிட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவகிட்ட எந்த விஷயத்த பேசக்கூடாதுன்னு அவன் ஃப்ரெண்ட் ரோனி சொன்னானோ அதே விஷயத்த டிஃப்னி கிட்ட கேட்டு அவளை கடுப்பேத்துறான். டின்னர் டைம்ல பேட்டோட ஃப்ரெண்ட் பேட் ஸ்கூல் டேஸ்ல ரொம்பவே பிரில்லியண்டா இருப்பான்னு சொல்ல உடனே வெரோனிகா என்னோட தங்கச்சி டான்ஸ் நல்லா ஆடுவா, அப்கமிங் டேஸ்ல ஹோட்டல் காம்படிஷன்ல பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு சொல்றா. அதை பாக்குற டிஃப்னி எதுக்காக தேர்ட் பர்சன் கிட்ட என்ன பத்தி பேசுறேன்னு கோவப்படுறவ எனக்கு உன் கூட சாப்பிட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறா. அப்படி போறப்போ பேட்டையும் துணைக்கு கூட்டிட்டு போறா. அவ இருக்கிற வீடு வந்ததும் டிஃப்னி பேட்டி கிட்ட கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறா. ரோனி வீட்டுல நீ என்ன பார்த்த விதத்துல இருந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, அதனால இன்னைக்கு நைட்டு நீ என் கூட ஸ்டே பண்றியான்னு கேக்குறா. அதுக்கு பேட் அவனோட வெட்டிங் ரிங்க காமிச்சு இங்க பாரு எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு, தேவையில்லாத நினைப்பெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்றான். டிஃப்னியும் அவளோட ரிங்க காமிச்சு எனக்கும் தான் கல்யாணம் ஆகிருச்சுன்னு சொல்றான். அதை கேட்டுட்டு பேட் என்ன மாதிரி நீ ஒண்ணு கிடையாது, எனக்கு ஒய்ஃப் இருக்கா, ஆனா உன்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டான், அதனால நீ எப்படி வேணா நடந்துக்கலாம், அது உன்னோட விருப்பம், ஆனா நான் அப்படிப்பட்டவன் இல்ல, நான் அவளுக்காக காத்துட்டு இருக்கேன், அவளை தவிர வேற யார் கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இருக்க விரும்பலன்னு கொஞ்சம் ஹார்ஸாவே டிஃப்னி கிட்ட பேசிடுறான். அவன் பேசுறத கேட்டு கோவப்படுற டிஃப்னி பலார்னு அவன் கண்ணத்திலே ஒரு அரை அரைஞ்சிட்டு வீட்டுக்குள்ள போயிருவா. பேட்டும் அதுக்கு மேல எதுவும் பேசாம வீட்டுக்கு போறான். ஆனா அவன் மனசளவுல ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறான். அதனால அவனுக்கு தூக்கம் கெட்டு போகுது. டிஃப்னி கூட பேசினதுக்கு அப்புறம் அவன் மனசு கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒய்ஃபோட ஞாபகம் வந்துருது. மைண்ட்ல அவங்களோட வெட்டிங் சாங் கேட்க ஆரம்பிச்சிரும். மிட் நைட்னு கூட பார்க்காம வெட்டிங் வீடியோவை பார்த்தே ஆகணுங்கிற முனைப்போட வீடு ஃபுல்லா கேசட்டை தேடுறான். ஆனா அவனோட வெட்டிங் வீடியோ கிடைக்காது. அதனால ஆத்திரடைற பேட் அவனோட பேரண்ட்ஸோட தூக்கத்தை கெடுத்து வீடியோ கேசட்டை எங்கேன்னு கேட்டு தொந்தரவு பண்றான். அவங்களும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த விரக்தியில அவங்க அம்மாவை அடிச்சிடறான். அதை பாக்குற அவனோட அப்பா திரும்ப அவனை அடிச்சிடுறாரு. அதனால பிரச்சனை ரொம்பவே பெருசாகுது. இவங்களோட சண்டையினால ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லாத்தோட தூக்கமும் கெட்டு போகுது. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு போலீஸும் வராங்க. ஆல்ரெடி பேட்டோட ப்ராப்ளம் போலீஸுக்கு தெரியும் போல. அவனை பார்த்து யாருக்கும் பிரச்சனை பண்ணாம வீட்டோட அமைதியா இருக்கணும், இல்லன்னா கிளினிக்ல கொண்டு போய் உன்னை தள்ளிடுவோம்னு வார்ன் பண்ணிட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல ஜாகிங் போறப்போ டிஃப்னி வீடு இருக்கிற ஸ்ட்ரீட் வழியா போறான். அவனை பாக்குற டிஃப்னி நம்மள பார்க்கதான் வந்திருக்கான்னு நினைச்சு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறா. அவளை பாக்குற பேட் என்ன நீ ஃபாலோ பண்றத ஃபர்ஸ்ட் நிறுத்து,
எதிர்த்து என்ன கொஞ்சம் தனியா விடுன்னு அவகிட்ட இருந்து விலக பாக்குறான். ஆனா அவனை விடாம துரத்துற டிஃப்னி கிட்ட, பேட் நான் ஒண்ணும் தப்பான ஆள் கிடையாது, நீ என்ன சேஸ் பண்றதுக்கு பதிலா வேற ஒருத்தனை தேடிக்கன்னு தப்பா பேசிடுறான். அவனுடைய வார்த்தைகள் டிஃப்னிய ரொம்பவே காயப்படுத்த, ஆமா நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆளாவே இருந்துட்டு போறேன், ஆனா உன்கிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்குன்னு உன்னோட மனசாட்சியை கேளுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் டைம் திரும்பவும் டாக்டர் படேல சந்திக்கிற பேட் டிஃப்னி கூட நடந்த கான்வர்சேஷனை பத்தி சொல்றான். அவ கூட ஃப்ரெண்டா இருக்க ட்ரை பண்ணு, ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணனா அவளோட மனசுல இருக்கிறது உங்ககிட்ட எந்த தயக்கமும் இல்லாம பேசலாம்னு நினைச்சிருப்பா, அதுக்காக தான் ஒரு நைட் உங்க கூட இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்கலாம்னு டிஃப்னியோட சைட்ல இருந்து டாக்டர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டாக்டர் படேல் பேட் கிட்ட எதுக்காக டிஃப்னி கிட்ட இருந்து விலகி போற, ஒருவேளை அவளோட அழகுல மயங்கி அவ மேல லவ் வந்துருச்சுன்னா உன் வைஃப் கூட மீண்டும் சேர முடியாதுன்னு பயப்படுறியான்னு கேக்குறாரு. அதுக்கு பேட் என்னோட வைஃப் அழகு முன்னாடி அவெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றான். பேட்டோட அபிப்பிராயத்தை கேட்டதும் டாக்டர் படேலுக்கு ஒரு ஐடியா வர அதை பேட் கிட்ட சொல்றாரு. அதாவது உன்னோட ஃப்ரெண்டான ரோனி, அவனோட வைஃப் வெரோனிகா, அப்புறம் டிஃப்னி உன் வைஃப் கூட ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, ஒருவேளை டிஃப்னி கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டேனா அவன் வைஃப மீட் பண்ண ஹெல்ப் பண்ணலாம், அதன் மூலமா நீ உன் வைஃப் கூட சேர்ந்து வாழ ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல, பேட்டுக்கும் டாக்டர் சொல்ற ஐடியா சரின்னு தோண டிஃப்னி கூட ஃப்ரெண்டா இருக்கலாம்னு முடிவு பண்றான். நெக்ஸ்ட் டே ஜாக்கிங் போற பேட் டிஃப்னிய பாக்குறான். டிஃப்னி கிட்ட அவ ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்றதுக்கு முன்னாடியே டிஃப்னியும் அவங்க கிட்ட ஃப்ரெண்டா இருக்கலாம்னு கேக்குறா. அதுக்கு அவனும் ஓகேன்னு சொல்றான். நாம டின்னர்ல மீட் பண்ணலாம்னு கேக்குறான். அவளும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம பேட் கூட டின்னர் போக ஒத்துக்கிறா. டின்னருக்கு போறத டிஃப்னி ஏதோ பேட் கூட டேட்டுக்கு போற மாதிரி கிளம்பி ஹோட்டலுக்கு போறா. அவளோட ஆர்வத்தை பாக்குற பேட் நாம ஒன்னும் டேட்டுக்காக வரலன்னு சொல்றான். டிஃப்னியும் இவனை என்னதான் பண்றது, எதுக்காக இப்படி இருக்கான்னு ஒரு பார்வையை பார்த்துட்டு அமைதியாகிறா. டின்னருக்கு கூப்பிட்டவன் கொஞ்சம் நல்ல விதமா பேசாம அவளுக்கு வேலை போன விஷயத்த பத்தி கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு அவளும் என்னோட ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாங்க, அதுக்கப்புறமா அவனோட நினைவுல இருந்து என்னால வெளியே வர முடியல, என்னோட டிப்ரெஷனும் அதிகமாக, அதுல இருந்து வெளியே வரதுக்காக என் கூட ஒர்க் பண்ணன எல்லார் கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். ஒரு கட்டத்துல ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் என்ன பத்தி தெரிய வந்துருச்சு, அதனால வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்றா. பேட்டும் அவளோட ஸ்டோரியை கேட்டுட்டு இவ்வளவு மோசமான பொண்ணாங்கிற மாதிரி ரியாக்ட் பண்றான். அதுக்கப்புறமா அவன் எதுக்காக டிஃப்னிய டின்னருக்கு கூப்பிட்டாங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனோட ஒய்ஃப் கூட சேர ஆசைப்படுற விஷயத்தையும், அதுக்காக அவன் ஒரு லெட்டர் எழுதி ஒய்ஃப்க்கு கொடுக்க நினைக்கிறதையும், அதன் மூலமா அவனோட ஒய்ஃப்க்கு இருக்கிற பயத்தை போக்கி தான் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம்னு இருக்கேன்னு சொல்றான். உடனே டிஃப்னியும் நீ லெட்டர் எழுதுற மாதிரி இருந்தா அதை கொண்டு போய் உன்னோட ஒய்ஃப் கிட்ட நான் கொடுக்கறேன்னு சொல்றா. அதே சமயம் என்னோட அக்கா வெரோனிகாக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றா. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா லெட்டர்ஸ் உன்னோட ஒய்ஃப் கிட்ட கொண்டு போய் சேர்க்க அலோ பண்ண மாட்டாங்க. அதுக்கு பேட்டும் நீ சொல்றது சரிதான், நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறத உன்னோட அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை என் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லிடுவாங்க, ஏற்கனவே கோவத்துல இருக்கிற என்னோட ஒய்ஃபும் அவளை சீட் பண்ணிட்டு உன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத தப்பா புரிஞ்சுக்குவா, அதனால நாம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க விஷயம் உன்னோட அக்காவுக்கு தெரியாம இருக்கிறது நல்லதுதான்னு சொல்றான். அதுக்கு டிஃப்னி நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறனால மத்தவங்க தப்பா நினைக்க என்ன இருக்குன்னு சந்தேகத்துல கேக்குறா. அதுக்கு பேட் கொஞ்சமும் யோசிக்காம அவளை காயப்படுத்துற விதமா நீயே பல பேர் கூட தொடர்புல இருந்ததா சொல்ற, அதுல நான் வேற உங்க கூட பேசிக்கிட்டு இருந்தா பாக்குறவங்க கண்ணுக்கு அது தப்பா தானே தெரியும்னு சொல்றான். அவனோட வார்த்தைகளால ரொம்பவே காயப்படுற டிஃப்னி கத்தி கூச்சல் போட்டு அங்கிருந்து வெளியே போறா. பேட்டும் அவளை சமாதானப்படுத்துற விதமா அவ பின்னாடியே போறா. அப்ப டிஃப்னி அவங்கிட்ட நான் உன்னை முழுசா நம்பினாலதான் என்னோட வாழ்க்கையில நடந்த மோசமான விஷயங்களை ஷேர் பண்ண, ஆனா நான் சொன்னதை வச்சு நான் இப்படிதானே நீ என்ன ஜட்ஜ் பண்ணிட்ட, நீ ஒரு கோலை, இந்த வாழ்க்கை வாழ தைரியம் இல்லாதவன்னு அவனை கண்டபடி திட்டி ஒரு பெரிய பிரச்சனையே உருவாக்கிடுறா. அதே சமயம் அவளை ஜட்ஜ் பண்ண காரணத்துக்காக லெட்டர்ஸையும் அவனோட ஒய்ஃப் கிட்ட தரமாட்டேன்னு சொல்லிடுறா. அங்க வர போலீஸ் பேட் தான் டிஃப்னி கிட்ட தப்பா நடந்துகிட்டான்னு நினைச்சு அவனை வார்ன் பண்றாங்க. நீ இதே மாதிரி அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தேனா கண்டிப்பா உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுவேன்னு போலீஸ் இவங்கிட்ட ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாங்க. அதை பாக்குற டிஃப்னிக்கு மனசு கேட்காம போலீஸ் கிட்ட போய் பேட் அவளை எந்த தொந்தரவும் பண்ணலன்னு சொல்லிடுறா. ஆனா வந்த போலீஸ் பிரச்சனையை சரி பண்ணிட்டு போவான்னு பார்த்தா டிஃப்னிய பார்த்து தப்பான கண்ணோட்டத்துல டின்னருக்கு கூப்பிடுறான். அதுக்கு டிஃப்னி என்ன நினைப்பானா, நாம ஒரு விடோவா இருக்கிறனாலதான் எல்லாருமே நம்மள தப்பா பாக்குறாங்கன்னு போலீஸ் மேல கோவப்படுறா. ஆனா எந்த ஒரு ரியாக்டும் பண்ண மாட்டா. போலீஸ் பேசின விதம் டிஃப்னிய ஹர்ட் பண்ணிருக்கோம்னு உணர்ற பேட் போலீஸ பார்த்து இனியும் அவ தப்பா நடந்துக்க மாட்டா, நீங்க உங்க வேலையை ஒழுங்கா பாருங்கன்னு சொல்றான். பேட் இப்படி போலீஸ் கிட்ட பேசுறத பாக்குற டிஃப்னி தனக்குள்ள இருக்கிற காயத்தை மறைச்சுக்கிட்டு இனி இவங்கிட்ட நம்மள பத்தி எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் தப்பாதான் நினைக்க போறாங்க, எதுக்காக நம்மள பத்தி அடுத்தவங்க கிட்ட புரிய வைக்க ட்ரை பண்ணணுங்கிற மனநிலையில பேட் கிட்ட பேசாம கூட அங்க இருந்து போயிருவா. ஆனா பேட் சும்மா இருக்க மாட்டா. அவனோட ஒய்ஃப் கூட சேரணும் இல்லையா, அதுக்காக அடுத்த நாள் காலையில ஒரு லெட்டரை கையில எடுத்துக்கிட்டு டிஃப்னிய பார்க்க அவளோட வீட்டுக்கு போறான். ஆனா டிஃப்னி வீட்டுல இருக்க மாட்டா. அவ எங்க போனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்து வீட்டுல போய் விசாரிக்கிறான். அங்க ஒருத்தன் டிஃப்னிய டேட் பண்ணதாவும் கொஞ்ச நாளாவே அவனோட மெசேஜுக்கு கால்ஸ்க்கு ரிப்ளை பண்ணாதனால வீட்டுக்கு பார்க்க வந்ததா சொல்றான். அவனை பாக்குற பேட் ஏண்டா ஒரு பொண்ணு கணவனை எழுந்துட்டு தனிமையில இருந்தா அதை உங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிப்பீங்களா, டிஃப்னிய ஒரு பொண்ணு தானே, அவளோட எமோஷனுக்கு கொஞ்சமாவது மதிப்பு தரணும், இனி யாரும் அவளை
அவளை பார்க்க வராதீங்கன்னு சொல்லி டிஃபனிக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறான். இப்படி பேட் சப்போர்ட் பண்ணி பேசுறத வீட்டுக்குள்ள மறைஞ்சு நின்னு டிஃபனி கேட்டுட்டு தான் இருப்பா. உண்மையை சொல்ல போனா டிஃபனி தான் ஒரு ஆளை செட் பண்ணி அவளை தேடி வர வச்சிருப்பா. அதன் மூலமா பேட் தன்னை பத்தி என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறா. அவ ஆசைப்பட்ட மாதிரியே பேட்டும் டிஃபனி சைடு இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிறான். பேட் திரும்ப அவனோட வீட்டுக்கு போறான். எதிரில வர டிஃபனியை பார்த்து ஒய்ஃப் கிட்ட லெட்டரை கொடுக்கறதுக்கு பேட் ஹெல்ப் கேட்கறான். டிஃபனியோ உன்னோட ஒய்ஃப் கிட்ட நான் லெட்டர் எல்லாம் கொடுக்கறேன், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல, அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன தருவேன்னு கேக்குறா. நீ மட்டும் லெட்டரை கொடுத்துட்டா நீ என்ன சொல்றியோ அதை நான் பண்றேன்னு பேட் சொல்றான். நீ எதுவும் பெருசாலாம் பண்ண வேணாம், நான் டான்ஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன், எனக்கு நீ பேரா டான்ஸ் ஆடணும், அது மட்டும் போதும்னு டிஃபனி சொல்றா. பேட்டோ வேற வழி இல்லாம அதுக்கு ஒத்துக்கிறான். அடுத்த நாள் டிஃபனியை பார்த்து லெட்டரை கொடுத்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட பேட் தர சொல்றா. அவளும் அன்னைக்கு நைட்டு பேட்டோட ஒய்ஃபை பார்த்து லெட்டர் தரதா சொல்லிடுறா. சரி டான்ஸ் பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாக்குற டிஃபனி கிட்ட பேட் அவனோட ஒய்ஃப் கூட சேரத பத்தியே பேசி கடுப்பாக்குறான். அதனால எரிச்சலாகிற டிஃபனி, என்னடா எப்ப பார்த்தாலும் ஒய்ஃப்னு ஃபீலிங்கா பேசிக்கிட்டே இருக்க, ஃபீலிங்னா என்னன்னு தெரியுமா, என்னோட ஹஸ்பண்ட் என்ன பாக்குறதுக்காக ஆசையா கிஃப்ட் வாங்கிட்டு வரப்போ வர வழியில கார் பஞ்சர் ஆகி நின்னவனுக்கு ஹெல்ப் பண்ண போனவன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான், ஆனா அவன் எனக்காக வாங்கின கிஃப்ட் அப்படியே இருந்துச்சு, அதுதான் உண்மையான ஃபீலிங்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. டிஃபனி சொன்னதை அமைதியா கேட்ட பேட் எதுவுமே பேசாம டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. ஒவ்வொரு ஸ்டெப்பா ரெண்டு பேரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடவே ரெண்டு பேருக்குமான நெருக்கமும் அதிகமாகுது. ஒரு பக்கம் பிராக்டிஸ் போயிட்டு இருக்கும், பேட்டுக்கும் அவனோட மென்டல் இல்னஸ் குறைய ஆரம்பிக்குது. பேட் அவனோட ஒர்க்க கண்டினியூவா கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நிலையில பேட்டோட ஃப்ரெண்ட் டேனி அவனோட மென்டல் இல்னஸ்ல இருந்து குணமாகி வீட்டுக்கு வந்திருப்பான். பேட்டும் டிஃபனியும் ஒரு நாள் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ டேனி அவங்களோட டான்ஸ பார்க்க போறான். பேட்டோட டான்ஸ பார்த்ததும் என்ன ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு கெமிஸ்ட்ரியுமே இல்லைன்னு சொல்லிட்டு டேனி அவங்களுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி தரான். அப்படி சொல்லி தரப்போ டிஃபனியோட டேனி ரொம்ப நெருக்கமா டான்ஸ் ஆடுறான். அதை பார்த்து தன்னை அறியாமலேயே பேட் டேனி மேல பொறாமப்படுறான். பேட்டுக்கும் டிஃபனியை பிடிச்சிருக்கும், ஆனா அதை அவகிட்ட வெளிக்காட்டாம தள்ளி இருக்க ஆசைப்படுறான். நைட்டு வீட்டுக்கு போற பேட் டயர்ட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். அங்க போற பேட்டோட அப்பா அவங்கிட்ட, நீ இப்படி மென்டல் இல்னஸோட இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன், உனக்கு தேவையான நேரத்துல அப்பாவா என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி அக்கறையா கவனிச்சிருந்தா நீ இப்படி மோசமான நிலைமைக்கு வந்திருக்க மாட்ட, என்னோட தப்ப நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன், ஆனா இதுக்கப்புறம் அப்பா மகன்கிற உறவை பாதுகாக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி கண்கலங்கி பேசி பேட்டோட மனசையும் அவனோட அப்பா ஜெயிக்கிறாரு. பேட்டோட அப்பா பேசின மாதிரியே பேட்டை நம்பி ஒரு ஃபுட்பால் டீம்ல அவங்களோட மொத்த பணத்தையும் வீட்டையும் பெட் கட்டிருப்பாரு. பேட் கேட்டு அவனோட அப்பா, உன்னை நம்பி பெட் கட்டியிருக்கேன், மேட்ச நேர்ல போய் பாரு, கண்டிப்பா நம்ம பெட்ல ஜெயிச்சிட முடியும்னு சொல்றாரு. அதுக்கு பேட் அவன் டிஃபனி கூட டான்ஸ் ஆடுறதுனால மேட்ச பார்க்க முடியாதுன்னு சொல்ல அவனோட அப்பாவோ, தம்பி இது நம்மளோட ஃபேமிலி பிசினஸ், ஒரு பொண்ணுக்காக டான்ஸ்னு சொல்லி ஃபேமிலியை நடுத்தருவுல விட்டுறாதுன்னு சொல்ல வீட்ல நடந்த விஷயத்த டிஃபனி கிட்ட பேட் சொல்லி, மேட்ச் நடக்கிற நாள்ல மட்டும் பிராக்டிஸ் வரல, கொஞ்சம் நீ பர்மிஷன் கொடுத்தீனா நான் போய் மேட்ச பாத்துட்டு வந்துருவேன்னு கேக்குறான். டிஃபனிக்கும் அவன் பிராக்டிஸ் வரலன்னு சொல்றதை ஏத்துக்கவே முடியாது. அவனை அவ கூட இருக்க வைக்கிறதுக்காக அவனோட ஒய்ஃப் கொடுத்ததா ஒரு லெட்டரை காமிச்சு, என் கூட நீ டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணனாதான் உனக்கு அந்த லெட்டரை தருவேன்னு சொல்லிடுவா. பேட்டும் வேற வழி இல்லாம பிராக்டிஸ் பண்ண ஒத்துக்கிட்டு அவ கூட டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னதான் டிஃபனி அவனோட மனசுல அவனோட ஒய்ஃப் பத்தின எண்ணத்தை மாத்தணும்னு நினைச்சாலும் பேட்டுக்கு அவனோட ஒய்ஃப் மேலதான் நினைப்பெல்லாம் இருக்கும். அவ கூட சரியா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணவும் மாட்டான். ஒரு கட்டத்துல தன்னோட அமைதியை இழக்கிற பேட் அவகிட்ட லெட்டரை படிச்சாதான் என்னோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிடுவான். அவளும் வேற வழி இல்லாம லெட்டரை அவங்கிட்ட தரா. ஆக்சுவலி அந்த லெட்டரை அவனோட ஒய்ஃப் எழுதியிருக்க மாட்டா, டிஃபனி தான் அவனோட ஒய்ஃப் எழுதின மாதிரி எழுதி பேட் கிட்ட தருவா. தரது மட்டும் இல்லாம அந்த லெட்டரை அவ முன்னாடியே சத்தமா படிச்சு காட்ட சொல்லுவா. அவனும் டிஃபனி சொன்ன மாதிரியே சத்தம் போட்டு படிக்கிறான். அந்த லெட்டர்ல என்ன இருக்கும்னா, எனக்காக நீ மாறிட்டு வரேன்னு கேள்விப்பட்டேன், உன்னோட மாற்றத்தை நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ பைபோலார் டிஸார்டர்ல இருந்து சீக்கிரமா கியூர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், அதே போல என் மேல உனக்கு இருக்கிற லவ் நினைச்சு சந்தோஷமும் படுறேன், இருந்தாலும் உன் கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்ல, உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழன்னு சொல்லிருப்பா. லெட்டரை படிச்சது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிற பேட் நேரா வீட்டுக்கு போறான். அடுத்த நாள் அவனோட அப்பாவுக்காக ஃபுட்பால் மேட்ச பார்க்க அவனோட அண்ணன் கூட சேர்ந்து போறான். போன இடத்துல டாக்டர் படேல பாக்குறா. அவரும் மேட்ச் பார்க்க தான் வந்திருப்பாரு. அங்க டாக்டர் படேல் இனவெறி தாக்குதலுக்கு உள்ளாகிறாரு. அதை பாக்குற பேட்டோட அண்ணன் டாக்டர் படேலுக்கு ஆதரவா பேசினதுனால அவனை அடிச்சிருவாங்க. தன்னோட கண்ணு முன்னாடி அண்ணனை அடிச்சத பாக்குற பேட் அவனோட பொறுமையை இழந்து இனவெறி பிடிச்சவனை கண்மூடித்தனமா தாக்குறான். இந்த பிரச்சனைனால மேட்ச அவனால பார்க்க முடியாது. அவனோட அப்பா பேட்டுக்காக பெட் கட்டின டீமும் மேட்ச்ல தோத்துடும். இதனால கடுப்பாகிற பேட்டோட அப்பா, பெட்ல தோத்ததுக்கு காரணம் பேட்டு தானோ, அவன் மட்டும் ஒழுங்கா பிரச்சனை பண்ணாம மேட்ச பாத்திருந்தா இன்னைக்கு நான் பெட்ல தோத்துருக்க மாட்டேன், என்னோட பணம் எல்லாம் வீணா போயிடுச்சுன்னு கண்டபடி பேட்டை திட்டுவாரு. பேட் நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லியும் அவனோட அப்பா, நீ ஒரு முட்டா லூசர்னு அப்படி இப்படின்னு கண்டபடி திட்டி தீக்கிறாரு. இன்னொரு பக்கம் டான்ஸ் பிராக்டிஸ்க்கு பேட் போகாம மேட்ச் பார்க்க போனதுனால கோவமடைற டிஃபனி நேரா அவனோட வீட்டுக்கு போறான். பேட்டோட அப்பா அவனை திட்டிட்டு இருக்க போதாத குறைக்கு டிஃபனியும் அவளோட பங்குக்கு திட்டி தீக்கிறா. என் கூட டான்ஸ் பிராக்டிஸ் பண்றேன்னு கமிட் ஆனதுக்கு அப்புறம் எதுக்காக சொன்ன வார்த்தையை காப்பாத்தாம பின்வாங்குறேன்னு பேட்டை திட்டுறா. அதுக்கு பேட்டோட அப்பா டிஃபனிய பார்த்து, நீதான் எல்லா பிரச்சனைக்கு காரணம், உன் கூட பேட்டை எப்ப எல்லாம் இருக்கிறானோ அப்ப
எல்லாம் பிரச்சனையா தான் இருக்கு, என்னோட லாஸ்க்கு நீதான் காரணம்னு அவரு பெட்ல தோத்ததுக்கு டிஃப்னிய பிளேம் பண்றாரு. பேட்டோட அப்பா ரூடா பேசுறத பாக்குற டிஃப்னி, அது எப்படி பேட் என் கூட இருந்தா நீங்க பெட் கட்டின டீம் தோக்கும், என் கூட பேட் இருந்த எல்லா தருணமும் நல்லதுதான் நடந்திருக்குன்னு சொல்லி அதற்கான விளக்கத்தையும் தரா. பேட் அவ கூட ஒன்னா இருந்த நேரத்துல நடந்த மேட்ச் பத்தின டீடைல்ஸையும், அதுல யாரு எந்த டீம் எந்த கோல் அடிச்சாங்க, யாரு ஜெயிச்சாங்க அப்படிங்கறத புள்ளி விவரத்தோட மூச்சு விடாம சொல்ல, அதை கேட்ட பேட்டோட அப்பா அவளுக்கு இருக்கிற கேம் நாலேஜ பார்த்து மிரண்டு போய் அவளை அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்பதான் பக்கத்துல பேட்டோட அப்பா கூட பெட் கட்டின ராண்டி, நான் இந்த பெட்ல ஜெயிச்சு பணத்தை சம்பாரிச்சிட்டேன், பட் இதனால உங்க ஃபேமிலியில பிரச்சனை வரத பாக்குறப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு பரிதாபமா பேசுறாரு. அத பாக்குற டிஃப்னி ராண்டிய பார்த்து, உன்னோட தந்திரம் பத்தி இங்க காட்டாத, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, வீணா பரிதாபப்படுற மாதிரி எங்க கிட்ட நடிக்காதன்னு சொல்றது மட்டும் இல்லாம அவனை இன்னொரு முறை பெட் கட்ட கூப்பிடுறா. ஆனா ராண்டி பெட் கட்ட யோசிக்கிறான். பேட்டோட அப்பாவுக்கும் டிஃப்னி சொல்ற மாதிரி மீண்டும் பெட் கட்டினா இழந்த பணத்தை ராண்டி கிட்ட இருந்து மீட்லாங்கிற முடிவுல ராண்டிய டெம்ப் பண்ற மாதிரி பேசி அவனை பெட் கட்ட வைக்க சம்மதிக்க வைக்க முயற்சி பண்றாங்க. ஆனாலும் ராண்டி அவங்களோட பேச்சுக்கு மயங்கிற மாதிரி தெரியல. என்னடா இவன் எதுக்குமே ஓகே சொல்ல மாட்டேங்கிறான், இவனை எப்படியாச்சும் பெட் கட்ட வைக்கணும்னு பேட்டோட அப்பாவும் டிஃப்னியும் முயற்சியை கைவிடாம அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ ராண்டிக்கு ஒரு ஐடியா வர, பேட்டோட அப்பா கிட்ட பார்லிக்கு ஓகே சொன்னா பெட் கட்டுறதா சொல்றான். அதாவது பேட்டோட அப்பா பெட் கட்டுற டீம் 10 கோல் வித்தியாசத்துல ஜெயிக்கணும், அது மட்டும் இல்லாம பேட்டோ டிஃப்னியும் கலந்துக்கிற டான்ஸ் காம்படிஷன்ல 10க்கு 5 பாயிண்ட் எடுக்கணும்னு சொல்றான். ராண்டியோட நரித்தந்திரத்தை புரிஞ்சுக்கிற பேட், நாங்க ப்ரொஃபஷனல் டான்சர் கிடையாது, டான்ஸ் காம்படிஷன்ல நீங்க சொன்ன பாயிண்ட் எடுக்கிற அளவுக்கு எனக்கும் டான்ஸ் வராது, டிஃப்னிக்கும் சுமாராதான் டான்ஸ் ஆட தெரியும்னு சொல்றான். அதனால 5 பாயிண்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், நீங்க எங்களை நம்பி பெட் கட்டுனா இருக்கிற வீடு கைவிட்டு போயிடும், நான் இந்த பெட்டுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவான். ஆனா டிஃப்னியும் பேட்டோட அப்பாவும் கான்பிடென்ட்டா இருப்பாங்க. ரெண்டு பேரும் பேட்டை கன்வின்ஸ் பண்றாங்க. ராண்டி என்ன சொல்வானா, ஒருவேளை நீங்க பெட்ல ஜெயிச்சா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஏற்கனவே பெட்ல தோத்த பணமும் திரும்ப கிடைக்கும், உங்களோட கனவான ரெஸ்டாரண்டும் கிடைக்கும்னு சொல்ல டிஃப்னியும் பெட்டுக்கு ஓகே சொல்றாங்க. ஆனா பேட்டுக்கு இந்த பெட்ல உடன்பாடு இருக்காது. அவன் அவனோட அப்பா கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறான். போனவன் அவனோட வைஃப் கொடுத்த லெட்டரை மீண்டும் பொறுமையா படிச்சு பாக்குறான். அப்பதான் அவனுக்கு தெரிய வருது, அந்த லெட்டரை எழுதினது அவனோட வைஃப் இல்ல, டிஃப்னி தான் எழுதியிருக்கான்னு. அவளுக்கு அவன் மேல இருக்கிற காதலையும் புரிஞ்சுக்கிறான். டிஃப்னி என்ன பண்றானா, பேட்டுக்கு கான்பிடென்ட் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்றதுக்காக ஒரு ஐடியா பண்றா. அவனோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ பாக்குறதுக்காக அவனோட வைஃப் வரதா சொல்லிருக்கான்னு ஒரு பொய் சொன்னா, அவனும் அதை நம்பி வைஃபுக்காக ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணி நல்ல விதமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். அதன் மூலமா காம்படிஷன்ல நல்ல ஸ்கோர் கிடைக்கும்னு அவங்கிட்ட பொய் சொல்ல ட்ரை பண்றா. ஏற்கனவே பேட்டுக்கு அந்த லெட்டர் விஷயத்துல என்ன நடந்ததுனோ, டிஃப்னிக்கு தான் மேல காதல இருக்கிற விஷயம் தெரிஞ்சதால உன்னோட வைஃப் உன்னை பார்க்க டான்ஸ் காம்படிஷன் நடக்கிற பிளேஸுக்கு வருவான்னு சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சிடும். பேட்டு டிஃப்னி கிட்ட எதுவும் பேசாம அவ சொன்ன மாதிரி டான்ஸ் பிராக்டிஸ ஒழுங்கா பண்றான். நாட்கள் பல கழிய டான்ஸ் காம்படிஷனுக்கான நாளும் வருது. ரெண்டு பேரும் அதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்புறப்போ பேட் தான் எழுதின ஒரு லெட்டரை கையோட எடுத்துட்டு போறான். பேட்டோட அப்பா முதற்கொண்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டான்ஸ் காம்படிஷன் நடக்கிற ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க இருக்கிற மத்த போட்டியாளர்களை பாக்குறப்போ எல்லாருமே ப்ரொஃபஷனல் டான்சரா இருக்கிறாங்க. அத பாக்குறப்போ பேட்டோட அப்பாவுக்கு வயித்துல புளிய கறக்கிற மாதிரி இருக்கும். எங்க நம்ம பெட்ல தோத்துருவோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அத பாக்குற ராண்டி வந்திருக்க டான்சர்ஸ் எல்லாம் பாக்குறப்போ, பேட் பெட் கட்டின மாதிரி 5 பாயிண்ட் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம், நீ பணத்தை தரத்துக்கு ரெடியா இருந்துக்கோன்னு பேட்டோட அப்பாவை ரொம்பவே டீஸ் பண்றான். இன்னொரு பக்கம் பேட்டோட வைஃப் நிக்கிய டிஃப்னியோட சிஸ்டர் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க. அத பாக்குற டிஃப்னி நேரா அவளோட அக்கா கிட்ட போய், எதுக்காக நிக்கியே இங்க கூட்டிட்டு வந்த, அவளை பேட்டு பார்த்தா ரெண்டு பேரும் மீண்டும் ஒண்ணு சேர வாய்ப்பா அமையாதான்னு சண்டை போடுறா. டிஃப்னியோட மனநிலையை புரிஞ்சுக்கிற பேட்டோட ஃப்ரெண்ட், நீ அவனை லவ் பண்றேன்னு எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நிக்கிக்கு ஒரு சான்ஸ் கொடு, அவளை ஏத்துக்கலாமா இல்ல வேணாமான்னு பேட்டை முடிவு பண்ணட்டும்னு சொல்றான். அதுக்கு அவளோட அக்கா, நிக்கியை கூட்டிக்கிட்டு வரதுக்கான காரணமே பேட்டு ஹாப்பியா இருக்கிறத பார்த்தாவது அவ ரெஸ்ட்ரைனிங் ஆர்டரை கேன்சல் பண்றதுக்காக தான் சொல்றான். என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் டிஃப்னியால நிக்கி வந்ததை ஏத்துக்கவே முடியாது. ஒருவேளை நிக்கி பேட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் கூட சேர்ந்துட்டானா என்ன பண்றதுன்னு தெரியாம ஓவரா டென்ஷன் ஆகி ஹோட்டல்ல இருக்கிற பார்ல போய் குடிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே கட் பண்ணனா வந்திருக்க டான்சர்ஸ் எல்லாம் 1 by 1 பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா டான்சர்ஸும் நல்ல ஸ்கோர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பேட் அண்ட் டிஃப்னியோட டர்ன் வர பேட் டிஃப்னியை காணாமனு தேட அவ பார்ல இருக்கிறத பாக்குறான். அவளை பார்த்து, நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ண போற நேரத்துல இப்படி குடிச்சிட்டு இருந்தா எப்படி, என்ன நினைப்புல இப்படி பண்றேன்னு அவகிட்ட கேட்க, டிஃப்னியோ ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பாக்குறப்போ என்னோட வாழ்க்கையில எனக்குன்னு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் நீதான்னு நினைச்சேன், பட் உன்னை இப்ப பாக்குறப்போ உன்னை மீட் பண்ணதுக்காக ரிக்ரெட் பண்றேன்னு சொல்றா. பேட்டோ அவளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட எதுவுமே பேசாம டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ண கூட்டிட்டு போறான். டான்ஸும் ஆடுறாங்க. கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அவங்க டான்ஸ் ஜட்ஜஸும் 5 பாயிண்ட்ஸ் தராங்க. பேட் அவனோட அப்பா கிட்ட கேம் என்னாச்சுன்னு கேக்குறான். பெட் கட்டின டீம் அதிக கோல் வித்தியாசத்துல ஜெயிச்சதா சொல்றாரு. கடைசியா ராண்டி கிட்ட பெட் பண்ணின மாதிரி பேட்டோட அப்பாவும் பெட்ல ஜெயிச்சிட்டாரு. பேட்டோ அவனோட வைஃப பாக்குறான். அவகிட்ட பேச போறான். அதை பாக்குற டிஃப்னியும் அமைதியை இழந்து ஹோட்டலை விட்டு வெளியே போயிருவா. கொஞ்ச நேரம் நிக்கி கிட்ட பேசுறவன் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி பேசிட்டு திரும்பவும் டிஃப்னி கிட்ட பேச வரான். அவ ஹோட்டல்ல இருந்து போனத
லெட்டரை அவனோட அப்பா மூலமா தெரிஞ்சுக்கிற பேட் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறான். ஸ்ட்ரீட்ல அழுதுகிட்டே போற டிஃப்னியை பாக்குற பேட் அவ ரைட் பண்ணன லெட்டரை அவ கையில கொடுத்து படிக்க சொல்றான். ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர் அவனோட ஒய்ஃப்காக எழுதுனது நினைச்சவன் அதை படிச்சு பாக்குறப்போ அந்த லெட்டர் அவளுக்காக ரைட் பண்ணது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறான். பேட்டும் லெட்டர் மூலமா அவனோட காதலை டிஃப்னி கிட்ட வெளிப்படுத்த வாழ்க்கையில சஃபர்ல இருந்த ரெண்டு பேரும் புதுசா லைஃப ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஹாப்பி எண்டா படமும் முடியுது.